ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? இப்போ கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். 4 வந்து காஞ்ச மிளகா. இப்போ கடலைப்பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுக்குங்க, கடலைப்பருப்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க, சோம்பு போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைக்கணும். ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அரைச்சா மசாலாவை நீங்கள் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்குங்க. நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி இட்லி பானையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட்டானது பார்த்திங்கன்னா கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் போட்டுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு தட்டி போட்டுக்குங்க. இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்குங்க. இப்போ வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டுவோம். தேங்காய், சோம்பு, சீரகம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி அந்த மசாலா நம்ம ஊற்றி போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே அந்த உருண்டையை நம்ம எடுத்து போட வேண்டியதான். இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.